Hello students, இது 10th standard maths exercise 2.8ல sum number 10, sum number 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சம்மை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். If Sn equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc. n terms, then prove that x minus y into xn. இந்த xn கூட x minus y சேர்த்து மல்டிப்ளைல எழுதியிருக்காங்க. x square x power n minus 1 divided by x minus 1 minus y square y power n minus 1 divided by y minus 1. இது ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. given question இதில் காப்பி பண்ணியிருக்கேன். Sn equal to first இந்த Sn bracket இல்லாமல் எழுதிக்கலாம். Sn is equal to x plus y plus இந்த bracket சும்மா remove பண்ணும்போது x square plus xy plus y square. இங்கே இந்த brackets remove பண்ணிக்கலாம். x cube plus x square y plus xy square plus y cube plus etc. n terms அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் x minus y into sn இருக்கிறனால x into sn எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு xஐ மல்டிப்ளை பண்ணுறேன். x into sn. இங்கே x மல்டிப்ளை பண்ணும்போது x into x x ஸ்கொயர் ஆகிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது xy ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது x கியூப். இங்கே x into x x ஸ்கொயர். ஆனால் இந்த ஒய்யும் சேர்ந்துருக்கிறனால x ஸ்கொயர் ஒய்னு மாறிடும். இங்கே x into y ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது கியூப் இருக்கிறது 4ஆக மாறிடும். இங்கே x பவர் 2 இருக்குது, 2 + 1 3ன்னு சேஞ்ச் ஆகிடும் இன்ட்டு y ப்ளஸ் இங்கே x பவர் 1 இருக்கிறதா மீனிங் x மல்டிப்ளை பண்ணும்போது 1 + 1 2 ஆகிடும். இங்கே y ஸ்கொயர். இங்கே எக்ஸே இல்லை, ஸோ x into y கியூப் எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் y into xn இருக்கிறதுனால y-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். y into sn ஈக்குவல் டு இந்த பிளேஸில் y மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ y into xnனா இது xy, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது y ஸ்கொயர்னு மாறிடும். ப்ளஸ் x ஸ்கொயர் இன்ட்டு y இன்ட்டு x into yன்னு சொன்னால் x into y பவர் 2ன்னு மாறிடும். y மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால் y பவர் 2 y பவர் 3ஆக சேஞ்ச் ஆகிடும். x பவர் 3ல் x பவர் 3 இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். x பவர் 2 ஒய்ன்னு இருக்குது. x பவர் 2 y பிளேஸில் y பவர் 2ன்னு எழுதிக்கலாம். y பவர் 2 ப்ளஸ் x இன்ட்டு y ஸ்கொயர் இருக்குது. y பவர் 2 2 + 1 3ன்னு சேஞ்ச் ஆகிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது y பவர் 3 y பவர் 4ஆக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம இது எழுதணும்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். x sn மைனஸ் y sn. இதை மைனஸ் பண்ணுறதுக்கு குட்டியாக இந்த பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால இது எல்லாத்துலேயுமே மைனஸ் மைனஸ் மைனஸ், எல்லா பிளேஸ்லேயுமே மைனஸ் சிம்பிள் காப்பி பண்ணும்போது எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் விட்டுடலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே நோ பேர் அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம். xy இங்கே மைனஸ் xy இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். x பவர் 3 எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இதோ இருக்குது, இது ப்ளஸில் இது மைனஸ்லையும் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. xy ஸ்கொயர் இதோ பிளேஸில் இருக்குது, இங்கே ப்ளஸ் இது மைனஸ், ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். தென் இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 ஒய் எக்ஸ் பவர் 3 ஒய் இங்கே ப்ளஸ்லையும் இங்கே மைனஸ்லையும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ்லையும் இங்கே மைனஸ்லையும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஒய் கியூப் இங்கே ப்ளஸ்லையும் இங்கே மைனஸ்லையும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். அப் டு இங்கே n டேர்ம்ஸ்னு இருக்குது, அப் டு n டேர்ம்ஸ். இப்போது இங்கே இருக்கக்கூடிய கட் பண்ணாமல் இருக்கிற வேல்யூ மைனஸ் ஒய் பவர் 2 மைனஸ் இது மைனஸில் இருக்குது மைனஸ் ஒய் பவர் 3 அப்படியே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் பவர் 4 எழுதிக்கலாம். ஒய் பவர் 4 மைனஸ் போட்டு எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப் டு n டேர்ம்ஸ். இப்போது இந்த டேர்மை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா போடணும். n டேர்ம்ஸ்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இதில் இருக்கிற மைனஸை காமனாக எடுத்துருக்கோன்னா இது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா n டேர்ம்ஸ். இதில் நான் மைனஸை காமனாக வெளியே கொண்டு வந்துட்டதுனால இந்த பிளேஸில் எல்லா வேல்யூவும் பாசிட்டிவாக மாறிடும். இப்போ இந்த வேல்யூ சும்மா ரஃபாக எழுதி பார்க்கலாம். இதில் எக்ஸ் கியூப்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை டிவைட் பண்ணும்போது
எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் எக்ஸ். ஏன்னா ஒன்று தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே தான் இங்கேயும் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். இங்கேயும் ஒய் கியூப் டிவைடட் பை ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஒய். ஸோ இந்த டேர்மில் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் வந்ததுனால இது ஆர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆர் ஈக்குவல் டு ஒய். இப்போ இந்த சம்மை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ. எஸ்என்னோட ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆர்ன்ற வேல்யூ என்னது ரேஷியோ எக்ஸ் பவர் இந்த என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். ஆர் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் போட்டு இந்த பிளேஸ்லேயும் அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே ஏ வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே ஒய் பவர் 2 ஆர் பவர் என். ஆர் பிளேஸில் இந்த பிளேஸில் ஒய் இருக்குது. ஸோ ஒய் மை பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒய் மைனஸ் ஒன். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த பிளேஸில் எஸ்என்னை காமனாக வெளியே கொண்டு வரும்போது இந்த டேர்ம் கிடச்சிரும். எஸ்என் காமனாக வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் மட்டும் பேலன்ஸ், இந்த பிளேஸில் ஒய் மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் எஸ்என். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டேரெக்டாக இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் என்று எஸ்என் ஈக்குவல் டு எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு இல்லைன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு காப்பி பண்ணிக்கலாம்.